தமிழ் மண்ணை அமித்ஷா அல்ல எந்த ஷாவாக இருந்தாலும் ஆள முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெருஞ்சேரியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, ஆவடி உள்ளிட்ட தொகுதிகளில் வசிக்கக்கூடிய 1,00,000 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர், எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அழுகிறார்கள் என்று பிரதமர் முன்வைத்த விமர்சனத்திற்கு குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது பேசியதை சுட்டிக்காட்டி பதிலடி கொடுத்தார். ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. இப்போ குஜராத் முதலமைச்சரா இருந்தப்போ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னாரு. யாரு? மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தீர்கள் என்று பட்டியலிட முடியுமா என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நீட் தேர்வில் விளக்கு தருவோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்திய திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா? தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு அடிபணியாது என்றும் தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றும் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் சவால் விடுத்தார். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அமித்ஷா அல்ல எந்த ஷாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றார். ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ் மண். தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. அமித்ஷா இல்ல எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. இதனிடையே நியூஸ் 18க்கு பேட்டியளித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விரைவில் தமிழ்நாடு மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு திமுக செல்லும் என்றார். எந்த ஷாவும் என்ன ஒன்னும் செய்ய முடியாதுன்னா அந்த காலத்துல கே ஷா தான் இவங்களோட ஆட்சியை கலைத்தது. ஊழலுக்காகவும் தேச விரோதத்திற்காகவும் 2 முறை ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது திமுக ஆட்சி. டெல்லிக்கு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகிறார். தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவை போல முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் செயல்படுவதாக தமிழிசை விமர்சித்தார்.